என் அன்புகளே, உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றா இருக்க கற்றுக்கணும். நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். ஒரு சொசைட்டி மூமெண்ட்டில் மற்றவங்களோடு நாம் சேர்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். கெட் டுகெதர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். ஷேர் டுகெதர் எல்லோரும் பங்கிட்டு சாப்பிடணும். இந்த பழக்கம் இருந்தால் ரொம்ப நல்லது. நாம் எப்போது ஒருத்தரோடு பகிர்ந்து உண்கிறோமோ, பகிர்ந்து வாழ்கிறோமோ, ஒருவேளை நமக்கு உதவி தேவையாக இருக்கும்போது மற்றவர்களும் நம்மோடு பகிர்ந்து வாழ்வார்கள். நம் தேவைகளை அறிந்து நமக்கு உதவியாக இருப்பார்கள். எஸ், நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த நிம்மதியாக இருக்கும்போது மற்றவங்களை மறந்துட்டா, ஒருவேளை நாம் கஷ்டத்தில் துன்பத்தில் ஏதாவது ஒரு நமக்கு ஏதாவது படும் பொழுது மற்றவர்கள் நம்மை கவனிக்காமல் விட்டு விடுவார்கள். மற்றவர்கள் என்றால் கடவுளே அவர்கள் மூலியமாக நமக்கு உதவி செய்ய மாட்டார். எப்போ உனக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இல்லையோ, மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அதனால் நம்ம எப்போது நமது வயிறு ரொம்ப இருக்குதோ, எப்போ நம்ம நிம்மதியாக இருக்கிறோமோ, அந்த சமயத்தில் தான் மற்றவங்களையும் நம்ம நிம்மதியாக இருக்க பார்க்க வேண்டும். சரி சொல்லுங்கள் இல்லையா? இதெல்லாம் பிட்ஸ், சில குறிப்புகள். ஓகே, நம்ம மறக்கக்கூடாது. ஒன்றா இருக்கணும். பேர்ட்ஸுங்களை பாருங்க, ஒரு 10 பேர்ட்ஸ் வந்தாக்கா ஒரு 10 டவ் அல்லது காக்கை அல்லது குருவிகள் எங்கேயாவது உணவு இருந்தால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க, ஒன்றா இருந்து பறிக்க சாப்பிட்றாங்க. பாருங்கள், அந்த பறவைகளுக்கே அந்த பெருந்தன்மை இருக்கும்போது நமக்கு ஏன் இல்லை? குறைந்தபட்சம் அவர்களை பார்த்தாவது நாம் கற்றுக்கொள்வோம். நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாமும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அவர்கள் இடம் இருக்கும் நல்ல பழக்கத்தையும் நாம் கற்றுக்கொள்வோம். பகிர்ந்து வாழ்வோம். ஓகே சொல்லுங்களே.